இன்றைக்கி வீடியோவில் கொஞ்சம் க்ளீனிங்கும் அப்புறம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் பார்க்கலாங்க. இந்த ஃப்ளாஸ்கில் கொஞ்சமாக சோப் வாட்டர் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவியாச்சுங்க. வெயில் காலமாக இருந்தால் கூட நான் சுடு தண்ணி தான் குடிக்கிற வழக்கம். பாத்திரம்லாம் எல்லாம் தேய்ச்சி கவுத்து எடுத்து வச்சாச்சு. இன்னும் கூட நல்லா க்ளீன் பண்ணணும். கிச்சனில் வைக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாம் நான் சோப்பு நல்லா கழுவி கவுத்து எடுத்து வச்சுருந்தேங்க. இப்போல்லாம் கேஸ் தட்டுப்பாடால் நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சிக்கன் வறுவல், சிக்கன் கறியும் வச்சுருந்தாங்க. கூடவே ஃபிஷ் வறுவல், மீன் வறுவல், சிக்கன் குழம்பு இதெல்லாம் வச்சுருந்தேன். சாதம் பத்தாததால் குக்கரில் சாதம் வச்சுட்டு இண்டக்ஷனில் வச்சு வேக வச்சுருந்தேங்க. இன்னும் நிறைய க்ளீனிங் வேலையெல்லாம் இருந்தது. இது அம்மா கொடுத்துருந்த அஞ்சரைப்பெட்டி, சூப்பரான அஞ்சரைப்பெட்டி. இது பித்தளையில் பழங்காலத்து அஞ்சரைப்பெட்டிங்க. அம்மா கொடுத்துருந்தாங்க. நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கும்பகோணத்துக்கு போயிருந்த போது வரும்போது நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் எல்லாமே கடுகு, மிளகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு வைக்கலாம். மேலே இருக்கிற அந்த தட்டில் சின்ன ஸ்பூனும் காஞ்ச மிளகாவும் போட்டு வச்சுட்டு மூடி வச்சுருவேன். மூடி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே போல் பழங்காலத்து பாத்திரம், பண்டம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டா அப்பப்போ குடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ ப்ரெட்டு மீந்து போயிருந்தது. அது வேஸ்ட் பண்ணாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. தூக்கி போட மனசு இல்லாமல் ப்ரெட் க்ரம்ஸாக இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு ஒரு கடாயிலேயோ இல்லை பேனில் போட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா செவக்க இது போல் வறுத்துட்டு ஆற வச்சுட்டு திரும்பவும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாங்க. ஒரு 2 சுற்று அரைச்சிட்டா நல்லா சூப்பரான ப்ரெட் க்ரம்ஸு நம்மளுக்கு கிடச்சிரும். இது நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நம்ம கட்லெட் இதெல்லாம் பண்ணும் போதெல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ கேஸ்லேயும் நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் 2த்துலேயுமே சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இது போல் பால், அரிசி இதெல்லாம் வச்சு நம்ம சாதம்லாம் வேக வச்சு எடுத்துடுவேன். நல்லா பால் சீக்கிரம் குயிக்காகவே பொங்கிருச்சுங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் நல்லா ஸ்பீடாக நம்மளுக்கு வேலையை முடிச்சிடும். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சீக்கிரமாகவும் பால் காஞ்சிடுது. மார்னிங் நல்லா காஃபியோ டீயோ எது வந்தாலும் நம்ம ஹெல்த் ட்ரிங்க் இதெல்லாம் போட்டு கலந்து குடிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சீக்கிரமாகவும் ஆகிடுது. இந்த சின்ன இரும்பு கடாய் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் இதில் நிறைய துருலாம் பிடிச்சிருந்தது. இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. இருந்தாலும் துரு பிடிச்சிருச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போது சீசனிங் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எண்ணெய் இது எல்லா இடமும் தடவி வச்சுட்டு பின்பக்கமும் நம்ம எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேங்க. துரு பிடிக்காமல் இருக்கும். இது இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வைக்கலாம். இரும்புன்றதால அது இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வைக்கலாம். அதனால் இதை வெளியில் எடுத்துட்டேன். இந்த பிளெண்டர் சின்ன மிக்ஸி சூப்பராக நல்லா வேலை செய்துங்க. இது ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இது வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எந்த ஒரு ரிப்பேருமே எதுவுமே ஆகலைங்க. கொஞ்சம் குவான்டிட்டியான பொருள் கூட இது நல்லா ஈஸியாக அரைச்சி கொடுக்குது. எனக்கு ரொம்ப பிடித்தமான பிளெண்டர் இது. அவ்வளோ நல்லா நைஸாகவும் சூப்பராகவும் வேலை செய்துங்க. இதெல்லாம் இன்றைக்கி இதெல்லாம் நல்லா தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. அவ்வளோதான். இதில் மொத்தம் 4 ஜார் கொடுத்துருக்காங்க. 2 சின்னது 2 பெருசுங்க. இதில் ஜூஸர் கூட இருக்குது. சூப்பராக நல்லா வேலை பார்க்குதுங்க. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.